ஆஷா எவ்வளவு பேர் அந்த கோவை குண்டுவெடிப்பில் மரணமடைந்தார்கள். அவங்க குடும்பத்தாரோட கண்ணி அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல யாராவது ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார்களா பாருங்க. இதே சட்டத்துறை தானே அவரை பாஷாவை குற்றவாளி என்று கூறியது. அப்ப அந்த குற்றவாளியை கொண்டாடுவதில் நீதிபதிகள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் அல்லவா? RSS ஓட மார்ச்சுக்கு எவ்வளவு அழ வைக்கிறாங்க. அதுல ஏதாவது ஸ்லோகன் இருக்கா? எதுவும் இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் போலீஸ் கட்டலாம். டிஜிபி நிஜமாவே அவர் கையில இருக்கா? அவருக்கு ஏதாவது பவர் இருக்கான்னு சந்தேகம் வருது. கோர்ட் வாசல்ல ஒரு போலீஸ், ரங்கராஜனை பிடிக்க 8 போலீஸ் வீட்டுக்குள்ள குதிச்சு போவாங்க. ரங்கராஜன் ஓடி போயிருக்காரா? அவர் என்ன கொலை பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்காரா? இல்ல எங்கேயாவது தலைமறைவா இருக்காரா ரங்கராஜன்? அப்படி என்ன தவறு செய்து விட்டார் அவர்? ஒரு இந்துவின் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே இதே இந்துக்களை பற்றி ஈவே ராமசாமியிலிருந்து ஆரம்பித்து எவ்வளவு பேர் என்னென்ன பேசி இருக்கிறார்கள். அவங்க மேல எல்லாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இன்னி வரைக்கும் அவர் சாப்பிடல, குளிக்கல, எதுவும் பச்சை தண்ணி அருந்தல. அவரு முதலமைச்சர் அவர்கள் டிவியில சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா போறாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஒரே உடம்பெல்லாம் எனக்கு புல்லரிக்குதுங்க. அவர் சட்டத்திட்டங்கள்ல அந்த HRNC இதுபடி சட்டத்திட்டம் பார்த்துட்டு பண்றோம் அப்படிங்கிறாரு. சாராயத்தை திருட்டு சாராயம் சொல்லலாம். என்ன சொல்றீங்க? இல்லிசிட் லிக்கருக்கு அதுல அந்த மாதிரி குடிச்சு அவங்களுக்கு 1 கோடி கொடுக்குறேன், 50 லட்சம் கொடுக்குறேன். அது எங்க ஒரு இங்கதான் தவறே நடக்குது. நீங்க இதே நான் அவங்க கிட்டயும் சொன்னேன் கமிஷனர் ஆபீஸ்ல, இதே DMK கவுன்சிலர் ஒருத்தர் வந்திருந்தாருன்னா அவருக்கும் இதே ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா நீங்கன்னு கேட்டேன். என்ன வெளில நிக்க வச்சிருந்தீங்க. காவல்துறை கையில் இருந்தால், நான் ஆட்சியில் இருந்தால் நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு தொடர்ந்து இந்த அரசு தவறு செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பண்றாங்கன்னா ஒரு சாதாரண பாமர ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு குடிமகனுக்கு இவங்க எல்லாரும் சொல்லுவாங்களே அவங்கள நாங்க தான் வாழ வைக்கிறோம், அவங்களுக்கும் இதே நிலைமை தானே. ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சியை கையில் வைத்துக்கொண்டு தலைகீழாட்டம், என்னை பிடிக்கிறதுக்கு என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நான் ஆட்சியில் இருக்கிறேன் என்கிற மமதை, அகங்காரம், அந்த மயம். எவ்வளவு பேர் சமூக வலைதளங்களில் நான் பிராமணனே சொல்றேன், நீங்க அவங்க லாங்குவேஜ்ல பாப்பாத்தின்னு சொன்னா சொல்லிக்கட்டும், கிழவின்னு சொன்னாலும் சொல்லிக்கட்டும், பாப்பார கிழவின்னு சொன்னாலும் சொல்லிக்கட்டும், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் சென்னை மாமன்ற உறுப்பினரான மற்றும் பாஜகவின் ஒரே கவுன்சிலர் இருக்கக்கூடிய நம்ம சிங்கப்பெண் உமானந்த மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ கோவப்பட்டு ஸ்டேஜில் பேசி எப்பயாவது தான் பார்க்க முடியும். யாராவது அவரை ஈகோவை டச் பண்ணால் தான் அந்த மாதிரி பேசுவார். ஆனால் நேற்றுக்கு அந்த கருப்பு தின போராட்டத்தில் போலீஸில் கொண்டு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. மேம், எதனால் அந்தளவுக்கு கோவம் அண்ணாமலை அவர்களுக்கு? ஒரு தேசத்தின் மேல் பக்தி வைத்திருக்கும் எந்த ஒரு குடிமகனுக்கும் அது ஒரு தார்மீக கோபம். அப்படிதான் நான் பார்க்குறேன் எல்லார்கிட்டையுமே. அது அன்னைக்கு அவர் அந்த ஸ்டேஜில் லீட் பண்ணதுனால அந்த ப்ரொட்டஸ்ட்டை அது வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இவர் பாஷா எவ்வளவு பேர் அந்த கோவை குண்டுவெடிப்பில் மரணமடைந்தார்கள், எவ்வளவு பேருக்கு காலுக்கு போச்சு. இன்னி வரைக்கும் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தட் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு இன்னி வரைக்கும் அந்த மாநகரமும் அந்த நகரத்தை சார்ந்த பொதுமக்களும் இன்னி வரைக்கும் 53 பேர் ப்ளஸ் இறந்து போனவங்க. அதுக்கப்புறம் ஆன் த ஸ்பாட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர். அதில் அவங்க குடும்பத்தாரோட கண்ணீர் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அதில் யாராவது ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார்களா பாருங்கள் அந்த லிஸ்ட்டில். சொல்லுங்கள். இன்னொன்று, எனக்கு இப்போது ஜாலியன்வாலாபாக் இன்றைய வரைக்கும் நம்ம சரித்திரத்தில் ஒரு கரும்புள்ளி அப்படின்னு பார்க்குறோம். அப்படி தான் இதுவும் போஸ்ட் இண்டிபெண்ட் பாரத தேசத்தில் நிறைய கரும்புள்ளிகள். இப்படி ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன் இருந்த கரும்புள்ளிகள், அவல நிகழ்ச்சிகள் சிலதை நாம் படிக்காமல் விட்டுவிட்டோம். அதில் ஜாலியன்வாலாபாகே லேட்டாக தான் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இவ்வளவு பேர் இறந்து போனாங்க, இவ்வளவு பேர் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கு. சரித்திரத்தில் நமக்கு அது சரித்திர பள்ளி குழந்தைகளாக இருக்கும் போதுல நம்மளுக்கு சரித்திர பாடத்தில் அதை பற்றி ஒரு 2 லைன், ஜாலியன்வாலாபாக் ஒரு 2 லைன் தான் தேவையா? அதுக்கு அதை பற்றி ஒரு சாப்டரே கொடுக்கணும் ஜாலியன்வாலாபாகில். ஸோ இந்த மாதிரி அவலங்கள் என்றால் பாரத தேசத்தை சார்ந்த குடிமகன் ஒவ்வொருவருக்கும் இதை பற்றி தெரிய வேண்டும் என்ற ஒரு தார்மீக கோபம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தியாகி, அந்த லெவலுக்கு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் பாஷாவை பற்றி புகழும்போது அதை பாதிக்கப்படாத நம்மளுக்கே இவ்வளோ கோபம் வரும்போது, அந்த நிகழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட அங்கே உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்களை இழந்த ஒரே ஒரு பிரெட் வினர்ன்றோம், சம்பாதித்து கொண்டிருக்கும் ஒரே
பெண்ணோ ஆணோ இழந்து அந்த குடும்பம் இன்றைக்கு இருக்கும் அவல நிலை. அடுத்து போலீஸ்காரர் செல்வராஜ், அவருடைய குடும்பம். செல்வராஜ் எப்படி கொலை பண்ணாங்க? டிராஃபிக்கில் நிறுத்தி வச்சதுக்கு. அதோட இதெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்படி ஒரு அராஜகம், இப்படி ஒரு துயர நிலைமை, ஒரு அன்குவெஸ்டன்ட் வயலன்ஸ், அன்ஆன்சர்ட், விடை தெரியாத நிறைய நிகழ்ச்சிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஏன் கோபம் வரக்கூடாது? நிச்சயமாக கோபம் வரணும். அந்த கொலை செய்தவர்களை தியாகிகள் இதுக்கு கொண்டு போய் எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அது போலீஸ் குவிக்கப்பட்டது, ப்ரொசஷன் கவர்மெண்ட் ஹேண்ட் பண்ணலைன்னு. ஏன் கவர்மெண்ட்டுக்கு ரைட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசஷனை தடுத்துருக்கணும் இல்லையா? இது ஏன் அவங்க இது பண்ண முடியாதா, இம்போஸ் பண்ண முடியாதா, செக்ஷன்ஸ் எல்லாம் கூட முடியாது அப்படின்ட்டு இங்கே இதுக்கு பண்ணுறாங்கள. ஒரு சின்ன பிராமணர் சங்கத்துக்கு ஒரு ரூல் போடுறாங்க. இங்கே பங்களாதேஷ் இந்துக்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க. ஏன் அந்த மாதிரி அனுமதி இல்லை என்று சொல்லவில்லை அங்கே? முதல்ல அதை ஃபஸ்ட்டு பாஷாவை ஒரு தியாகி நிலைமைக்கு. இது எப்படி இருக்குன்னா, ராஜீவ்காந்தி கொலை செய்தவரை முதலமைச்சர் வீட்டுக்கு அழைத்து, அது குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இவங்கள்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை இந்த மாதிரி ஒரு வயலண்ட் இதில் பண்ணவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கட்டி தழுவி ஆறத்தழுவி அவர்களை தியாகிகள், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராட்ட வீரர்கள் கணக்குக்கு அவங்கள வசதி வச்சு நம்ம என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறோம் அடுத்த ஜெனரேஷனுக்கு, குழந்தைங்களுக்கு. அப்போ என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி பண்ணால் நான் செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்ற மெசேஜ் அனுப்புகிறோமா? அதில் ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம். அப்புறம் இவர் என்ன ட்ரக்கு கொடுக்கறது, அட்வர்டைஸ்மெண்ட், சே நோ டு ட்ரக்ஸு, இதுக்கு மாத்திரம் இதுக்கும் அதே தான். அது ஒரு வயலன்ஸா, இது இன்னொரு வயலன்ஸு. ஆனால் சீமான் போன்ற இன்னொன்று நான் சொல்கிறேன், இதை சம்மந்தப்படுத்திய ஏன் நாங்கள் தார்மீக கோபத்துக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ் குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டவர், ஆர்எஸ்எஸ் அலுவலகம், அதுலேயும் சம்மந்தப்பட்டவர்கள், அதில் உயிரிழந்தவர்களுக்கு என்ன பதில்? அடுத்தது எனக்கு இன்னொன்று, உங்களுக்கு தென்காசி பாண்டியன் பிரதர்ஸ்னு ஸ்வர்ணத்தேவர், அப்படிப்பட்ட ஒரு இவர் அப்பாவெல்லாம் பார்க்கவே முடியாது. 4 குழந்தைகளை, 4 பிள்ளைகளை தீவிரவாத அந்த இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிஸ்டோட அட்டாக்ல இழந்தவர். 4 பிள்ளைகளை பாண்டியன் சகோதரர்கள்னு சொல்லுவோம். குமார பாண்டியன் அவரோட இது ஆனிவர்சரி கூட ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்தது. அந்த இதுக்கு நாங்கள் ஒரு சைலண்ட் மார்ச் அதுக்கு விடுறதில்ல. ஏன் அதுக்கு ஏன் அப்போ அதுக்கும் விடணும்ல? இவரோட சவ ஊர்வலத்திற்கு அனுமதி உண்டால் ஆண்டாண்டு சேலம் ஆடிட்டர் அவரோடதுக்கு. அடுத்து இந்த பாண்டியன் சகோதரர்கள் அவர்களுடைய நினைவு நாள். அடுத்து நான் சொல்ல வேண்டியது தங்கமுத்து கிருஷ்ணன் என்கிற ஒருவரோட ஒய்ஃபு, அவரும் திருநெல்வேலி ராமநாதபுரம், அவரோட ஒய்ஃபுக்கு போஸ்டல் பாம்பு. அந்த அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்சல் வந்தது, பிரித்தாங்க, செத்து போயிட்டாங்க. அந்த அம்மாவோடது இப்போ அனுஷ்டிக்கப்பட்டது 1.5 மாதம் முன்னாடியோ என்னமோ. அதுக்கும் அனுமதி கொடுக்கல. அதில் போய் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. இதற்கு அனுமதி உண்டு என்றால் ஏன் இந்த பாரபட்சம்? நிச்சயமாக ஒவ்வொரு சட்டத்தை மதிக்கும், நியாய தர்மங்களை மதிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கும் தார்மீக கோபம்தான் என்று அண்ணாமலை தம்பிக்கு வந்திருக்கிறது. பட் ஆனால் சில தலைவர்கள், பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் சீமான் அவர்களை அப்பான்ற, அதான் சொல்றேன் நானு, தியாகி என்ன அதுதான் நான் இப்ப சொன்னேனே. அரசியல் இங்கு தமிழக அரசியல் ஈடுகெட்டு போயிருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இதில் நிச்சயமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களோட தமிழக மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் இந்த மாதிரி ஒரு ஃபேசிஸ்ட் ரூல்னு அவங்க சொல்லுவாங்க, இதுதான் ஃபேசிஸ்ட் ரூல். ஏன் எனக்கு இன்னொன்று சந்தேகமும் இருக்குது. சட்டத்துறை நம்ம நீதிபதிகள்லாம் ஏன் இதை பற்றி எடுக்க மாட்டேங்கிறாங்க? சோமோட்டோ இதை எடுக்கலாமே. அவங்க கோர்ட்டுக்கு போகணுங்கிற தேவையே இல்லையே. ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் குடிமகனுக்கும் இது ஒரு இந்த தார்மீக கோபம் வரணும்ல. இதே சட்டத்துறை தானே அவரை பாஷாவை குற்றவாளி என்று கூறியது. அப்போ அந்த குற்றவாளியை கொண்டாடுவதில் நீதிபதிகள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் அல்லவா? மேம் அதே மாதிரி இப்போ அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாமே மேம். எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க? நான் கேட்குறேன், இப்போது கோர்ட்டுக்கு போகலான்னாக்கா எல்லாத்துக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் எங்களுக்கு இது பண்ணோமா? அதுதான் கேட்குறேன். எங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு மௌன ஊர்வலம் கிடையாது. ஆர்எஸ்எஸோட மார்ச்சுக்கு எவ்வளோ வாழ வைக்கிறாங்க? அதில் ஏதாவது ஸ்லோகன் இருக்கா? எதுவும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு 2 விஷயம் இதில். பர்மிஷன் மாத்திரம் இல்லை, ஒரு ராங் பர்சனை இப்படி தான் தமிழகம் சீர்கெட்டு போயிட்டது. தவறான மனிதர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து
வரும் இப்பொழுது இருக்கும் 50 ஆண்டுகால சந்ததியினரை அழித்தது போதும். வருங்கால சந்ததியினராக ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்லுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ முதலமைச்சரோட அட்வர்டைஸ்மெண்ட் வருது ட்ரக்ஸுக்கு. அவர் ரொம்ப கவலையோட பேசுறாரே, அதே கவலை இதே இஷ்யூவும் அதுதான். ட்ரக்ஸ் கெட்டு போகுதுன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிளை வச்சு இதையும் இளைய சமுதாயத்தினரை அழிக்க வேண்டாம். சரியான பாடம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இளைய சமுதாயத்தினருக்கு. நம்ம அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் உள்ளே போனோடனே இன்னும் மேற்கொண்டு பல கேஸுகள் அவர் மேலே போடப்படுதுங்க மேம். எதனால், என்ன காரணத்தினால? நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுடைய பேல் அப்ளிகேஷன் இப்போ கோர்ட்டில் இருக்குது. நான் அதை பற்றி எதுவுமே பேச விரும்பலை. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட முறை, அவரை அந்த ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் பற்றி நிச்சயமாக பேசணும். அவருக்கு சிறையில் இழைக்கப்படும் அநீதி, கொடுமை. அடுத்தது நேற்று அவரோட வக்கீலே கவர்னருக்கெல்லாமும் லெட்டர் போட்டார், அவரோட வக்கீலே. இதெல்லாம் ஒரு அசாதாரணமான நிகழ்வு இல்லையா? நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, போலீஸ் ஒன்று வச்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ திருநெல்வேலியில் ஒரு கோர்ட்டு முன்னாடி கோர்ட்டே கண்டம் பண்ணியிருக்கு, அங்கே முன்னாடி நடந்திருக்கு அப்படின்ட்டு. இதே கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி கமெண்ட் அடிக்கும் பொழுது சராசரி மனிதர்களை இவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதையும் கோர்ட் உடனே எடுத்துக்கணும். அதையும் வக்கீலுக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி நடக்கிறத மாத்திரம் பார்க்காம எல்லா இடத்துலையும் நடக்கிறது. எனக்கு ஒன்றே ஒன்று தான் போலீஸ் கட்டலாம். டிஜிபி நிஜமாவே அவர் கையில் இருக்கா, அவருக்கு ஏதாவது பவர் இருக்கான்னு சந்தேகம் வருது. இதில் போலீஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், காவல்துறை. காட்சிகள் மாறும், உலகம் உருண்டை. மேலே போகிறவங்க கீழே போடுவான், கீழே வரவங்க மேலே வருவாங்க. அதில் ஆட்சிகள் மாறும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு உண்மையான, அவங்க யூனிஃபார்ம் போட்டது மேலே இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதையை அவங்க காப்பாற்றிக்கணும். இதில் நிஜமாகவே அத்துமீறல். இங்கே அவங்க கேட்குற மாதிரி கோர்ட் வாசலில் ஒரு போலீஸு, ரங்கராஜனை பிடிக்க 8 போலீஸை வீட்டுக்குள்ளே குதிச்சு போவாங்க. ரங்கராஜன் ஓடி போயிடுறாரா? அவர் என்ன கொலை பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்காரா? இல்லை எங்கேயாவது தலைமறைவாக இருக்காரா? ரங்கராஜன் அப்படி என்ன தவறு செய்து விட்டார் அவர்? அதில் இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இவங்க வந்து அந்த ஜிஆர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ஃபோன் இதுன்றாங்க. ஒரு இந்துவின் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன். இதே இந்துக்களை பற்றி ஈவே ராமசாமியிலிருந்து ஆரம்பித்து எவ்வளவு பேர் என்னென்ன பேசியிருக்கிறார்கள், அவங்க மேலெல்லாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கலப்போ? அதில் ஒரு இந்துவை பற்றி கமெண்ட் பண்ணால் ஆக்ஷன் எடுப்பீங்க. இப்போ அதே தான் திருப்பி நீங்கள் சொன்னது, அந்த இன்னொன்று இப்போ வந்திருக்கிறதும். மீதி பேர் இந்துக்களை பற்றி நம்பிக்கை இல்லாதவர்கள் பேசினால் செய்து கொள்ளட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் இப்படி ஒருத்தருக்குள்ள இது பண்ணிக்கிட்டீங்கன்னா உடனே என்னமோ இவர்கள் இவரை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவர்கள் இந்த போலீஸும் அரசாங்கமும். அப்படி எதுக்கு ஒரு நாடகம் வேண்டும், பொய் நாடகம்? அதற்கு என்ன தேவை இப்பொழுது? இப்போ ரங்கராஜன் கேஸில் அதே தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவருக்கு நிறைய அவர் வந்து அந்த போன ஞாயிற்றுக்கிழமை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னி வரைக்கும் அவர் சாப்பிடலை, குளிக்கலை, எதுவுமே பச்சை தண்ணி அருந்தலை. அவர் என்ன சொல்கிறார், குளிச்சுட்டாக்க அந்த திருமண் அவரது அழிஞ்சு போயிடும், அந்த நாமம் அது கொடுக்க மாட்டாங்க எனக்கு திருப்பி பூசிக்க. ஏன்னா இப்பேற்பட்ட அந்த ஒரு பழிவாங்கிற அரசு தானே இது, அவர் இதுலேயே காமிக்குது. அவருக்கு வந்து அந்த நாமம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்றதுனால அவர் குளிக்காமல் இருக்கார், சாப்பிடாமல் இருக்கார், தண்ணி குடிக்காமல் இருக்கார். இதற்கெல்லாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்க பிரம்மஹத்தி தோஷம்னு. நிச்சயமாக உண்டு பார்ப்போம். இதில் நிச்சயமாக அவருக்கு கொடுமை இழைக்கப்படுகிறது. அவரோட வக்கீலுக்கே மிரட்டி இது பண்ண போகிறாங்கன்னா ரங்கராஜன் நரசிம்மன் எந்த மூலையும், என்னை மாதிரி இருப்பவர்கள்லாம் எந்த மூலை இந்த அரசாங்கம், இந்த அரசுக்கு இதில் ரொம்ப தவறு நடக்கிறது. எனக்கு நிஜமாவே டிஜிபி இருக்காரா, இல்லை அவருக்கு ஏதாவது தெரியுமா இந்த மாதிரி நடக்கிறதுன்னுட்டு. அதில் அவர் என்ன ஓத்து எடுத்தார், அவர் அந்த போலீஸாக சேரும்போது ஐ வில் பி ட்ரூ அப்படின்னெல்லாம் எல்லாருமே ஓத்து எடுக்கிறோம் இல்லையா? ஒரு ஆஃபீஸ் எடுக்கச்ச, இப்போ நான் கவுன்சிலர் இருக்கிறச்ச ஒரு ஓத்து எடுக்கிறேன், கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டராக இருக்கச்ச ஒரு ஓத்து எடுக்கிறாங்க, மினிஸ்ட்ரி சேரிச்சு, அப்படி ஹைகோர்ட்டில் இதுவாக போச்சும் ஒரு ஓத்து எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்கள் சார்ந்த துறை பதவி ஏற்கும் பொழுதோ இல்லை அந்த துறையில் வேலைக்கு சேரும் பொழுதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது எடுக்கிறோம். அது என்ன சொல்வீங்க தமிழில்? ஓத்துக்கு உறுதிமொழி அந்த மாதிரி. அந்த உறுதிமொழிக்கு உண்மையாக இருக்கிறோமா என்பது தான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியினால் பாமரனும் கஷ்டப்படுகிறான், மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகப்படுகிறான். தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நன்று கொள்வான். இந்த பழமுறையெல்லாம் இவங்க வேணால் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருக்கலாம், இனி வரும் இவங்களுக்கு. அதனால் நம்ம வீட்லேயாவது இனிமேல் குழந்தைங்களுக்கு திருமூலருது, ஔவையாருது அதெல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். இவர் முதலமைச்சர் அவர்கள் டிவியில் வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வெறுமை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் போகாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா காலம் மாறலாம், முன்னேறலாம், விஞ்ஞானம் மாறலாம் எல்லாம், பட் வேல்யூக்கு என்ன சொல்வீங்க தமிழில்? வேல்யூஸ் டோன்ட் சேஞ்ச், வேல்யூஸ் ஆர் இட்டர்னல்.
இன்னைக்கு பொய் சொல்லாதன்னா 10 வருஷம் கழிச்சு அதே தான், அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே இது தான். அதில் ஔவையார் சொன்னது இதெல்லாம் எடுத்தோன்னாக்க அது ஹியூமன் சிவிலைசேஷன் இருக்கிற வரைக்கும் அந்த வேல்யூஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டு அதில். ஸோ இன்றைக்கி அதை மறந்துட்டு நம்ம பண்ணோன்னாக்க நம்ம ஒரு பெரிய தவறு இழைக்கிறோம். அந்த தவறுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. இப்போ பாவ புண்ணியம் பற்றி பேசினார் இல்லையா, இப்போ நம்ம முதலமைச்சர் கூட பேசியிருக்கார். பாவ புண்ணியம், அந்த பாவ புண்ணியம் கணக்கு எல்லோருக்குமே உண்டு. ஓகே மேம். அடுத்ததான் நம்ம அந்த கோயில் சம்மந்தமாக பார்க்கும்போது நேற்றுக்கு முந்த நாள் வந்து ஒரு ஐஃபோன் வந்து உண்டியலில் விழுந்துருச்சு மேம். அது சேகர் பாபு அவர்கள் கேட்கும்போது உண்டியலில் எது விழுந்தாலும் அது கோயில் சொத்தாக பார்க்கப்படும், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் வேணால் திரும்ப கொடுக்கறதுக்கான ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மேம். ஐயோ, ஒரே உடம்பெல்லாம் எனக்கு புல்லரிக்குதுங்க. அவர் வந்து சட்டத்திட்டங்கள், அது அரசியல் அந்த ஹெச்ஆர்என்சி இதுபடி சட்டத்திட்டம் பார்த்துட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. என்னுடைய இது எல்லாவற்றுக்குமே இந்த அறநிலையத்துறையின் சட்டத்திட்டங்களை பார்க்க வேண்டும் அவர்கள். இப்போது லேண்டெல்லாம் இதுவாவது அவரோடது தவறுதலாக உள்ள விழுந்திருக்கு. அது என்னவோ சட்டத்திட்டம் கரெக்டு தான், வரவேற்கிறேன் நான். என்ன சட்டத்திட்டங்களோ அதன்படி தான். ஏன்னா முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு பெண்ணோட தாலி திருப்பதியில் விழுந்துடுச்சு. யாரோ ஒருத்தர் போகிறவர், அந்த அம்மா பாவம் தேடிட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாட்டியும் ஐ டோன்ட் நோ ஃபார் இட்ஸ் ட்ரூ, அது ஒரு வேர்ஷன் வந்து இவர் கையில் வச்சுட்டு இருந்தார், உண்டியில் போடலை, அதனால் அந்த அம்மா கிடச்சிருச்சு. இன்னொரு வேர்ஷனை பார்த்தா அது உண்டியில் போட்டுட்டார், அதனால் அந்த அம்மாவுக்கு அது அப்படின்னு வாங்க. ஐ டோன்ட் நோ. இதை எக்ஸாம்பிளாக வச்சுட்டு அவங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதுனாக்க என்னுடைய கேள்வி அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு, இது வந்து தவறுதலாக விழுந்தது இந்த ஐஃபோன் உண்டியலுக்குள்ளே. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நிலம் நகை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க உயில் மாதிரி. இது அந்த தெய்வத்திற்கு சொந்தமானது, இந்த ஏகாதசி பூஜைக்கு இந்த நிலத்திலிருந்து வரும் வருமானத்தை உபயோகித்துக் கொடுங்கள், ஏகாதசி பூஜை என்று இதை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு எழுதியே வச்சுட்டு போயிருக்காங்க. நிலம் நகை எல்லாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அந்த தெய்வத்திற்குரியது தானே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதுவாவது பாவம் அவர் குனிஞ்சிருக்கார், தவறி விழுந்துடுச்சு. அவர் இது ஐஃபோன் சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கல அவர், அது தவறுதலாக விழுந்துடுச்சு உண்டியலில். இந்த உண்டியலில் விழுந்ததுக்கு இவ்வளவு சட்டத்திட்டங்களை பற்றி பேசும் தகுந்த விசாரணை மேற்கொண்டு அதற்கு என்ன செய்வது அப்படின்னுட்டெல்லாம் பேசுகிற சேகர் பாபு நிலத்திற்கும் நகைக்கும் இதே பதிலை சொல்வாரே என்றால் அவர் எங்கிருப்பார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மேம், அடுத்ததான் நம்ம இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பார்க்கும்போது நேற்றுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது, ஏன் இங்கே கூட கொலை நடக்கலாம், என் கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டலாம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு, அதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு நாங்கள் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அது வந்து திராவிட மாடல், அது திராவிடர்களுக்கு அது ஒரு இங்கே ஆட்சியில் இருப்பது அது ஒரு ரூலு. இதே யூபியில் நடக்கட்டும், பாலஸ்தீனில் நடக்கட்டும், இல்லை பங்களாதேஷில் நடக்கட்டும், அதுக்கு வேறு ஒரு பார்வை, அதில் கலர் வேறையாயிடும். அது இப்போது யோகிஜி பண்ணால் நடக்காத ஒன்றையே பெருசாக பூதமாக்குவாங்க. யோகிஜியில் நடந்துருத்துன்னு உதிப்பாங்க ஒரே ஆட்சியில். இப்போ யோகிஜி அந்த மாதிரி பதில் சொன்னாங்க, இது பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் ஒரே தான். அதான் அவர் சொல்கிற மாதிரி ஆட்சியில் இருப்பவர்கள் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். தவறு நான் ஒத்துக்கிறேன், தவறுகள் அங்கே இங்கு நடக்கலாம். ஒரு பாலும் தேனும் ஓடுகிறது அப்படின்லாம் இல்லை. நம்ம மக்கள் தொகை ஜாஸ்தி, காவல்துறைக்கு இது இருக்குது, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அதில். அப்போ நீங்கள் அதை தவறு நடந்து விட்டால் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? இங்கே எங்கே மிஸ்டேக் வருதுனாக்க, ஒரு இல்லிசிட் லிக்கருக்கு அதில் உயிரிழந்தவர்களுக்கு இவ்வளோ கோடி கொடுக்குறேன்றீங்க. தவறுதலாக ஒரு ஆக்சிடென்ட்லேயே அரசாங்கத்தினால ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுங்க, இவங்க மேலே மரம் விழுந்து அது அரசாங்கத்தோட தவறு. அந்த அம்மாவோ யாரோ ஒருத்தர் இறந்தாக்கா அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம்ன்றீங்க. இவங்களா போய் தேடிக்கிட்டு சாராயத்தை, திருட்டு சாராயம்னு சொல்லலாம், என்ன சொல்வீங்க, இல்லிசிட் லிக்கருக்கு, அதில் அந்த மாதிரி குடிச்சு அவங்களுக்கு 1 கோடி கொடுக்குறேன், 50 லட்சம் கொடுக்குறேன். அது எங்கே ஒரு இங்கே தான் தவறே நடக்கிறது. இங்கே அவங்க தெரிஞ்சே போய் குடிச்சிருக்காங்க சில பேர், தவறு இங்கே தானே விழுது. அது அவங்க தவறே இல்லாமல் ரோட்டில் வந்து விழுறதுக்கு அங்கே நிவாரணம் கொடுக்கச்சு. இது ஏன் இந்த மாதிரி வருது? அது கரெக்டாக ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சுக்கணும்ல, யாருமே இதுன்னுட்டு அதில் ஏன் அப்படி? அதுவும் இன்னொன்று இவங்களுது ஒரு திருநெல்வேலியிலையும் எங்கேயோ ஒரு குழந்தை விழுந்ததே, அந்த குழந்தைக்கு வேறு நிவாரணம் அந்த யார்ட் ஸ்டிக்கு. இன்னொரு இடத்துல இன்னொரு குழந்தை, அந்த பேரை வச்சு நீங்கள் கலர் பார்த்து நூல் பார்த்து, அதுதான். இப்போ அங்கே அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் எப்படி அதுக்கு பொறுப்பேற்கு? ஏன் அவங்க இது பண்ணக்கூட? ஒரு நியாய தர்மன்றது ஒன்று இருக்குது ஆட்சியில் இருக்கும்போது. ஏன்னா இவங்களுக்கு செங்கோலை பற்றியே தெரியாது இல்லையா? செங்கோலை பார்த்தீங்கன்னா நியாய தர்மத்தை பற்றி பேச முடியும். செங்கோலை ஒன்றும் இல்லைன்றவங்க கிட்ட நீங்கள் நியாய தர்மத்தை எப்படி எதிர்பார்க்கலாம் நீங்கள்?
அதேமாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு சில புகார்களும் சில போலீஸ்க்கு வந்து இப்போ இது கொடுத்ததாகவும் நம்மளால் பார்க்க முடியுது. அங்கேயும் ஆவேசமாக பேசுனீங்க. என்ன விஷயங்கள் நடந்தது மேம் அந்த இடத்துல? ஒன்று வந்து அது எங்களோட பாஜக கட்சியை சார்ந்த ஒரு வக்கீல், கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும் நீங்கள், அதை அட்வொகேட் அப்படிங்கிறத, அசோக் என்பவர். அவருக்கு ஒரு சமன் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்களே, வியாழக்கிழமை அவருக்கு ஒரு சமன் வந்தது. சைபர் கிரைமில் உங்களை விசாரிக்கணும், வாங்க இந்தந்த செக்ஷனில் உங்களை விசாரிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆன்லைன் போய் தான் எஃப்ஐஆர் எடுக்க முடிஞ்சது. எல்லாமே நான் பெயிலபிள் ஒஃபென்ஸ். எஃப்ஐஆர் லான்ச் ஆயிடுச்சு. அது எந்த தேதி? 15 நாள் முன்னாடியோ 20 நாள் முன்னாடியோ எஃப்ஐஆர். அது இவரை விசாரணைக்கு கூப்பிடுவதற்கு முன்னாலேயே எஃப்ஐஆர் போட்டாச்சு. அது என்ன கரெக்ட்? அது கரெக்ட் ப்ரொசீஜரா? ஒருத்தரை இன்னைக்கு விசாரணை கூப்பிடுறீங்க அவரை, ஆனால் 15 நாள் 20 நாள் முன்னாடியே அவர் மேலே எஃப்ஐஆர் கூட அவருக்கு எந்த வித இதுவும் கிடையாது, இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இதில் முரண்பாடுகளை பாருங்கள். இந்த கேஸில் அப்படி. இதுக்காக தான் அங்கே நாங்கள் என்கொயரிக்கு அவர் கூப்பிட்டுருந்தேன். இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக நான் சென்றிருந்தேன். ஆனால் என்னை உள்ள விடலை, அவரோட வக்கீல தான் விட்டாங்க. அதில் நானும் அங்கே நீங்கள் இதே நான் அவங்ககிட்டயும் சொன்னேன் கமிஷனர் ஆஃபீஸில், இதே டிஎம்கே கவுன்சிலர் ஒருத்தர் வந்திருந்தாருன்னா அவருக்கும் இதே ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா நீங்கன்னு கேட்டேன். என்னை வெளில நிற்க வச்சுருந்தீங்க 3-4 மணி நேரத்துக்கு மேலே. இதே தான் நடக்குமா அவர் டிஎம்கே இவரும் உள்ளே போனாக்க? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த நான் சொன்னேன் எஃப்ஐஆர் இது பண்ணிட்டுன்னு, அவரை நீங்கள் எஃப்ஐஆரெல்லாம் போட்டுட்டு அவரை என்கொயரி கூப்பிடுறீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இதே ரங்கராஜன் நரசிம்மன் பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு வந்து மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை 8 பேர் செவுரு ஏறி குதிச்சு அவருக்கு இது பண்ணாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி ஒரு ஹிந்து இதுக்குன்னா, அந்த அசோக் விஷயத்துக்கு வரேன் நான். அவரோட ட்விட்டரில் போட்டிருந்ததெல்லாம் தட் இஸ் தப்பான இதுன்னு, ஃபேக் இதுன்னா, அந்த மாதிரி அதை பற்றி விசாரிக்க வேண்டும். நாங்கள் அது கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த சைபர் கிரைம்லேயே இருக்கும் ஒரு காவல்துறை கடைநிலை இவர் கீதானோ நம்ம போட்டிருந்தாங்க பேர், அந்தம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இவரை விசாரணை கூப்பிட்டப்போ இவர் எல்லாத்தையும் காமிச்சு, எல்லாமே எதுவுமே ஃபேக் ட்வீட் கிடையாது, எல்லாமே நிஜமான இது, நியூஸ் பேப்பர்லேருந்து டிவிலேருந்து எடுத்து போட்டது. ஸோ இவர் சொன்னார், நான் எதுவுமே பார்க்க மாட்டேங்க, போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவேன் அது உண்மையா இல்லையான்னுட்டு, செக் பண்ணிவிட்டு தான் நான் போடுவேன். வக்கீல் அவர், திரும்பி அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவர் வக்கீல். அவரது எதுவுமே அவங்க ஆட்டிடியூடே 11 மணிக்குன்னா நாங்கள் ஒரு 10:45 அங்கே போயாச்சு. அவர்கிட்ட விசாரணை 1:30-2 மணி வரைக்கும்னு நினைக்கிறேன். அதில் விசாரித்து எழுதி கொடுங்கன்றாங்க. அவர் எல்லாமே அந்த மாதிரி வக்கீலுக்கு நாங்கள் வந்து சீனியர் கவுன்சிலர் ஒருத்தர் கூடயும் விவர் இன் டச், அங்கேருந்து கூடவும் ஒரு 2-3 வக்கீல் அவரோட உள்ளே இருந்தாங்க. அதில் நான் உள்ளே போகலை, நான் வெறுமே எனக்கு ஃபோனில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்களோட வெளியே நின்றுக்கிட்டு. நான் வந்து மீதி உடன்பிறப்பு மாதிரி அங்கே கலாட்டா பண்ணி, நான் கவுன்சிலர் கலாட்டா பண்ணி என்னை உள்ளே விடணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பேசலை. சரி விடலையா, வெளியே நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு அந்த வக்கீல் அசோக் கூப்பிடப்பட்ட அந்த அசோக் அவர்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படி தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை அவங்களோட ஒரு பயமும் தர ஒரு நடவடிக்கையாக நான் இதை பார்க்கிறேன். காவல்துறை கையில் இருந்தால், நான் ஆட்சியில் இருந்தால் நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு தொடர்ந்து இந்த அரசு தவறு செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக இது. அப்புறம் அவர் விசாரிச்சுட்டு அதெல்லாம் உண்மைன்னு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி, சைபர் கிரைமில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களே இது பண்ணி அது தவறான வீடியோவா பொய் வீடியோவான்றதெல்லாம் அவங்க தான் அசர்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இவரை என்கொயரிக்கே கூப்பிட்டுருக்கணும். அப்போ நீங்கள் அசர்டைன் பண்ணாமே அவரை கூப்பிட்டுட்டீங்களா, இல்லை பயமுறுத்துவதற்காக கூப்பிட்டிருக்கீர்களா, அடுத்து அவர் மேல் இல்லாட்டி அவர் எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்பது உங்கள் நோக்கமா? இது 3த்துல ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொல்லணும். அவர் எழுதியெல்லாம் கொடுத்தப்புறம் அது அவங்களால இது பண்ண முடியலன்னு அப்புறம் அந்த வீடியோவை போட்டுட்டு ஒரு கமெண்ட் போடுவோம் இல்லையா, சில வாட்டி கமெண்ட் போடுவோம், சில வாட்டி அப்படியே போஸ்ட் பண்ணிவிடுவோம். அவர் அதில் ஏதோ ஒரு சிலதுக்கெல்லாம் போட்டிருக்கார். எல்லாமே அதில் சிலது வந்து இன்றைய அரசாங்கத்தை அவலநிலை, ஆட்சியின் அவலநிலையை போட்டு, மழை நீர், இந்த மழை பெஞ்சப்போ எப்படி இருந்தது, சில இடம்லாம் மழை நீர் தேங்கின்னு இருந்தது, அதெல்லாம் வீட்டுக்குள் வந்திருந்தது, அதெல்லாம் பற்றி. இன்னொன்று கொடைக்கானல்லையும் எங்கேயோ ஒரு பஸ்ஸு ரொம்ப ஒரு ரோட்டில் ஓடவே முடியாத ஒரு கண்டிஷனில் அந்த ஃபோட்டோ அதெல்லாம் போட்டிருந்தார் அதில். ஸோ இன்றைய ஆட்சியாளர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்பதற்கு இந்த விஷயம் இன்னும் ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய பெரிய லிஸ்டே இருக்குது நம்மக்கிட்ட. இதில் இவர்களுடைய சகிப்புத்தன்மை, இவங்க கருத்து சுதந்திரத்தை பற்றி உலகிற்கே பாடம் எடுப்பார்கள் இவர்கள். அதுக்காக அவர் எழுதி கொடுத்து, நீங்கள் இப்போ கமெண்ட் அடிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அவர் தமிழில் தான் எழுதியிருக்கார் ஃபஸ்ட்டு. ஸோ தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு
எல்லாருமே எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் தான் அது. அது ஒன்றும் ஒரு இந்த செந்தமிழில் பழைய நம்முடைய அறிஞர்கள் எழுதிய தமிழோ என்னமோ இல்லை. ட்விட்டரில் நீங்கள் அதில் வந்து பாமரர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு கமெண்ட்டு தான் அந்த படத்தில். அதுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி கொடுங்க. இது விசாரணையெல்லாம் முடித்து அவர் லெட்டர் எழுதி கொடுத்தப்புறம் அது வந்து உண்மையான வீடியோன்னெல்லாம் அவங்க டிட்டர்மின் பண்ணப்புறம் இது அடுத்த ஸ்டெப். அது அவர் ஏதாவது எழுதி கொடுக்குச்சு, ஏதாவது தப்பு பண்ணிட்டா, வார்த்தையை விட்டுட்டா, அதில் அவர் அமுக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன். அப்படி தான் நான் பார்க்குறது அங்கே. அது முடிச்சுட்டு அவரை லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு நான் வந்து அங்கே ஒரு 2:30 மணி வரைக்குமோ 3 மணி வரைக்குமோ இருந்தேன் அன்றைக்கி. அந்த பையனுக்கே பாவம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மேடம் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம இங்கே நிற்கிறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் மேடம் கிளம்பிடுங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் நான் அப்புறம் அந்த பையன்கிட்ட கலந்துட்டேன். அதுக்கப்புறமும் திருப்பி அந்த பையன் போயிட்டு வெளியே வரத்துக்கு ஒரு 5 மணி இருக்குன்ற நினைக்கிறேன். அந்த பையன் 4:30லேருந்து 5 ஆகிடுச்சு வெளியே வரைச்சேன். நாங்கள் நடுவில் அந்த பையன் லஞ்சுக்கு வந்தப்போ அந்த அதிகாரியும் லஞ்சுக்கு போயிட்டாங்க. அப்போ வெளியே வந்துட்டு அந்த பையன் வந்து திரும்பி கூப்பிடுனாக்கா இல்லை கேள்விகள் கொடுத்தா பதில் இது பண்ணலாம். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எழுதி கொடுத்ததுக்கு இப்போ எழுதி கொடுத்துருக்கீங்க எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சாப்பா குத்தி ஒரு காப்பியை வாங்கிக்கோங்க உங்களோட இதுக்கு வாக்குமூலத்துக்கு. 2வது அவங்க ஏதாவது கொடுத்தாலும் அஃபிஷியலாக வாங்குங்க. கேள்வி கேட்குறாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேள்வியில் அவங்க அஃபிஷியலாக கேட்கட்டும். அதெல்லாம் முடிச்சுட்டு வாப்பான். ஏன்னா சீனியர் கவுன்சிலோட நாங்கள் டச்சில் இருந்ததுனால அது அப்புறம் அவர் இது பண்ணப்படியே எழுதி கொடுத்தோம். அதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் அவங்களுக்கே கலக்கம்னு நினைக்கிறேன். அந்த சீனியர் கவுன்சில் எழுதி கொடுத்தது அப்படியே எனக்கு அனுப்பினார், நான் அதை அப்படியே எழுதினால கலக்கம் போல் இருக்கு அவங்களுக்கு. அதில் இது சும்மா மிரட்டலாம், ஏதோ சின்ன பையன் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இதில் நான் நடந்த இந்த தவறெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, இதை வெளியே கொண்டு வரணும் இல்லையா. இதில் என்ன நடந்த எல்லாருமே என்கிட்ட நான் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த மாதிரியும் இல்லை என் பேரில் ஏதோ கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இல்லை. அந்த பையனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக நான் போனேன் வக்கீல் அசோக் அல்ல. ஸோ ஒரு வக்கீலுக்கே இந்த மாதிரி நடைமுறைகளை அவர்கள் விதிமீறல் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு சாதாரண பாமர ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு குடிமகனுக்கு இவங்க எல்லாரும் சொல்லுவாங்களே அவங்கள நாங்கள் தான் வாழ வைக்கிறோன்னு, அவங்களுக்கும் இதே நிலைமை தானா? நெக்ஸ்ட் ஜெயில் தான் கன்ஃபார்மாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வக்கீலுக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது பாமரங்கும் போது அவனுக்கு பதிலே சொல்ல தெரியாது, இந்த ரூல் எல்லாம் தெரியாது, உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க யாரோடையா போயிருந்தா அந்த மாதிரி. ஸோ இந்த தார்மீக கோபம் வருதுன்னு இல்லையா அண்ணாமலைஜிக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி. எனக்கு அன்றைக்கி அதுதான் இந்த மாதிரி பண்ணுச்சு. அதுக்காக தான் நாங்கள் அன்றைக்கி அந்த இதையும் பார்த்தீங்க நீங்கள், இதுக்காக தான் நான் போயிட்டு இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கிறது. ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சியை கையில் வைத்துக்கொண்டு தலைகீழ் ஆட்டம், என்னை பிடிக்கிறதுக்கு என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அது என்ன சொல்லுவாங்க, மது உண்ட ஏதோ மரத்தில் ஏறி ஏறி குதிக்கும்லாம் சொல்லுவாங்களே இல்லையா. அது பிகாஸ் அது ஒரு மயக்கத்தில் இருக்குது. இது வந்து நான் ஆட்சியில் இருக்கிறேன் என்கிற மமதை, அகங்காரம், அந்த மயக்கம். ஆனால் நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அதாவது ஒரு வேளை நூல் போட்டு வந்திருந்தாலோ இல்லைனா வந்து அந்த கலர் துண்டு போட்டு வந்திருந்தாலோ அவங்க கேஸே எடுத்துக்க மாட்டாங்க போல், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாமா மேம்? ஏன் தப்பு, என்ன தப்பு? நான் இப்போ இன்ஸ்டன்சஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த பையனை கூப்பிட்டீங்க இல்லையா வீட்டில், எவ்வளவு பேர் சமூக வலைத்தளங்களில் நான் பிராமணன்னே சொல்கிறேன், நீங்கள் அவங்க லாங்குவேஜில் பாப்பாத்தின்னு சொன்னால் சொல்லிக்கட்டும், கிழவின்னு சொன்னாலும் சொல்லிக்கட்டும், பாப்பார கிழவின்னு சொன்னாலும் சொல்லிக்கட்டும், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போது உமானந்தனை சொன்னால் தவறில்லை அதில். இதுக்காக நான் சொன்னேன். இப்போ நான் கேட்குறேன், சிவாஜி என்பவரும் RS பாரதி அவர்களும் ஆராசா அவர்களும் இல்லை இந்த இளவலாக இருக்கட்டும், பட்டத்து இளவரசராக இருக்கட்டும், அவங்களாம் எவ்வளோ பேசியிருக்காங்க எல்லாத்த பற்றியும். அப்போ நான் கேட்டதில் நியாயம் இருக்கு இல்லையா? அப்போது இன்னும் நான் கேட்குறேன், இப்போ இந்த பையன் மேலே விசாரிச்சிருக்கீங்க. நாங்கள் வந்து ஒரு அன்னைக்கு இன்டர்வியூலையும் நாங்கள் சொன்னோம், கே வீரமணி அவர்கள், அடுத்து சுந்தரவல்லி, அவங்க பேர்லலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் டைரெக்ஷனை வாங்கி ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னதில் முகாந்திரம் எதுவும் இல்லைன்னு மூடினாங்க அந்த கேஸை. அப்படியெல்லாம் ஸோ அது அப்படி தானே, கலரை பார்த்து நூலை பார்த்து அப்போ தான் ஆக்ஷன் எடுப்பேன். இப்போது நான் கேட்குறேன், இப்போது இன்னொருத்தர் இரு சமூகத்தினரிடையே நீங்கள் வந்து மோதல் போக்கு வயலன்ஸை இன்சைட் பண்ணுறீங்க அப்படின்லாம் எவ்வளோ பேர் மேலே கேஸ் போடுறாங்க இவங்க. அது யாரை பார்த்து மாத்திரம் கேஸ் போடுறாங்க? அது
சனாதனிகளுக்கு மாத்திரம் கேஸ் போடுறாங்க. இப்போ எங்களை பற்றி ஒரு கிறிஸ்டின் பாஸ்டரோ ஒரு இவங்களோ பேசின பேச்செல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஏன் இப்போ எங்களுடைய மாண்புமிகு ராஜா அவர்களை பற்றி ஒரு தலைவர் என்ன பேசினார்? அவருக்கு இருக்கிற செக்யூரிட்டியை விரிச்சிங்கன்னா அவரை எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எங்களுடைய இதை முடிக்கினார். எவ்வளோ வயலண்ட், நான் அந்த வயலண்ட் வார்த்தையை ரிப்பீட் பண்ணல நான். ஏன்னா அதை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கெல்லாம் தயக்கம் இருக்குது. அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரி என்னால் 100 இன்ஸ்டன்ஸ் சொல்ல முடியும் எங்களால். ஸோ நான் ஏன் பாரபட்சம் தானே, அது என்ன தப்பு அதில்? மேம் கடைசி ஒரு விஷயம் மேம், இந்த அம்பேத்கர் வந்து இப்போ பெரிய சர்ச்சையாக இருக்குது. அது பாராளுமன்றமாகட்டும், ஏன்னா தமிழ்நாட்டிலுமே இந்த எல்லா தலைவர்களுமே வந்து அம்பேத்கர் எப்படி நீங்கள் இப்படி பேசிடலாம் அப்படின்ற அளவுக்கு கொந்தளிக்கிறாங்களே மேம். முதல்ல அமித்ஷாஜி அவர்கள் பேசினதில் ஒரு தவறும் இல்லை. இவங்களா திருச்சியை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது ஒன்றும் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவர் சொல்லலை, நடந்தது அதுதான். ரெண்டாவது, எனக்கு அம்பேத்கரை பற்றி இன்றைக்கு குடிப்பிடிக்கும். அங்கே பட்டத்து இளவரசர், டெல்லியோட பட்டத்து இளவரசர், ஆல் இண்டியாவோடது, அவங்க குடும்பம் என்ன மரியாதை கொடுத்தது? அதே கட்சி கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி காங்கிரஸ் இவருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? அம்பேத்கரை தோக்கடிக்கணும்னுட்டு தோக்கடிச்சவங்க தானே அவங்க. அதுக்கு என்ன அப்போ என்ன மரியாதை கொடுத்தாங்க அவங்க? ஒரு ட்வீட் பார்த்தேன் நான், நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. மரியாதைன்றதுக்கு திருமாவளவன் கட்சி அவங்க அதானே இப்போ அம்பேத்கரை பிடிக்கிறாங்க, கொடி பிடிச்சு. இப்போ அதே கட்சியை சார்ந்த அந்த டாக்டர் ஷர்மிளா, யாரோ ஒரு எம்எல்ஏயோட ஒய்ஃப் இல்லையா அவங்க, அந்த அம்மா ட்வீட் பண்ணுறாங்க முர்முவோட படத்தை பார்த்து ஒரு கமெண்ட்டு. அவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்குது, பாடி ஷேமிங். இவங்க என்ன நியாயம் பேசுகிறாங்க இவங்க? அவர் எந்த இதை சார்ந்தவர் அவர்? ஆமாம். அடுத்து அம்பேத்கருக்கு நான் வரைச்சேன், நான் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஏன் இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க பாரத ரத்னா அவங்களுக்குள்ளேயே மாற்றி தானே கொடுத்துட்டாங்க. நான் தாத்தா கொடுக்குறேன், பொண்ணு ஆட்சிக்கு வந்தப்புறம் நான் தாத்தா அப்பா கொடுக்குறேங்கிறாங்க, பையன் ஆட்சிக்கு வந்தப்புறம் அம்மா கொடுக்குறேன்றாங்க. அடுத்து வந்த ஆட்சியில் ஒரு பொம்மை ஆட்சி வந்தாக்கா அந்த இது அவர் பேரெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க. என்னைக்காவது இவங்க தமிழ்நாட்டையும் எடுத்துக்கோங்க, இவங்க அதனால தான் இவங்க வந்து புள்ளி வைத்த கூட்டணி ஒட்டின்ட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன அங்கே பண்ணுறாங்களோ இதே தான் இவங்க இந்த நாட்டில் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எங்கேயாவது கலைஞர்னு ஈவே ராமசாமி நல்லா பேர் வைக்கிறாங்களே, எங்கேயாவது ஒரு சுதந்திர போற்றப்பட வேண்டிய போராட்ட வீரர்களுக்கு, சுதந்திர வீரர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க பேரை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு பற்றுதல் வேணும், இந்த நாட்டின் மேல் ஒரு இது வேணும் அப்படின்ட்டு எங்கேயாவது வச்சுருக்காங்களா? நான் சொல்லக்கூடாது, ஏதாவது ரொம்ப கேவலமாயிடும். எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாங்க, சில இடத்த மாத்திரம் விட்டு வச்சுருக்காங்க. அதுக்கும் இவங்க பேரை சேர்த்து தானே வைக்கணும். அந்த இடத்துக்கலாமோ? ஏன் பெரிய இதுக்கு ஆர்ச் ஒன்று கட்டுறது? அப்படி பார்த்தா நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஆர்ச் கட்டணும், திருநெல்வேலி சீமைக்கு ஒட்டணும், கட்டபொம்மனே இந்த ஆரம்பித்து ஒரு ஃபோட்டோஷூட் இது வைங்க அங்கே திருநெல்வேலி சீமையில் என்டர் பண்ணச்சே அங்கே. இப்படியெல்லாம் இது பண்ணுங்கள். மதுரையில் மீனாட்சிக்கு ஒன்று பெருசாக பண்ணுங்கள். ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு பண்ணுங்கள். அப்போ கம்மிங் டு அம்பேத்கர், முத்துராமலிங்க தேவர் ஐயா நேதாஜின்ற பத்திரிகையில் என்ன எழுதினார்? அப்போ அவர் ஒன்று எழுதினார், அம்பேத்கரை மாதிரி தேசியப்பற்றுள்ள தலைவர் கிடையாது. இந்த காங்கிரஸ் தொடர்ந்து எனக்கு காங்கிரஸ் கிட்ட இந்த மாதிரி அம்பேத்கர் அளவுக்கு ஒரு தேசத்தின் மேல் பற்று உள்ள இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் இனிமேல் காங்கிரஸை பற்றியே பேசலைன்னு இருந்து. யாராவது ஒருத்தர் வாயை திறந்தாங்களா அதுக்கு? அதை பற்றி பேசுனாங்களா? ஏன் இவரே ஜவஹர்லால் நேரு அவர்களே அம்பேத்கரை எப்படி நடத்தினார் என்பதுக்கெல்லாம் இருக்கேன். அதை கார்ட்டூனை ஸ்கூலில் போட்டாங்களே என்சிஆர்ட்டு, அப்போல்லாம் எங்கே போச்சு இவங்க அம்பேத்கர் மேல் வச்சுருக்கிற மரியாதை? அதில் ஏன் அதையும் அடுத்து விடுங்க. அந்த இன்சிடெண்ட்டில் அந்த பட்டத்து இளவரசர் எப்படி நடந்து கொண்டார்? அந்த இதில் நடக்கச்ச ஒரு வயசானவரை தள்ளி விட்டுட்டு, அடிபட்டிருக்குன்னா தள்ளி தானே விட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் அடிப்படை வாய்ப்பு இல்லைன்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறவங்க கிட்ட அவங்கள எந்த மாதிரி கூட்டம்னு சொல்லலாம் நம்ம? அவங்கள இந்த மாதிரி இருக்கிறவங்கள இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்பேரை கொடுத்து இனிமேல் அதை தான் வைக்கணும், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வைத்திருப்பவர்களுக்கு. இதில் மேம் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க மேம். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நிறுவனத்துக்கு மிக்க நன்றி மேம். வணக்கம்.